அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் வாழ்த்தி இந்த திருவிருந்தின் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் தேவனுடைய வார்த்தைகளையும் இந்த பரிசுத்த ஆராதனையும் நீங்கள் பார்ப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய பந்திக்கு ஆதாரமாக எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். எபேசியர் 2:13. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்பு தூரமாயிருந்த நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் அவரோடு கூட உறவாடும்படி சமீபமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இனி தூரத்தில் அல்ல, நான் முகமுகமாய் தேவனோடு பேசும் ஒரு ஸ்லாக்கியத்தை பரிசுத்த இரத்தம் நமக்கு உருவாக்கி காணப்படுகிறது. இந்த திருவிருந்தின் ஆராதனையிலே தமிழில் சிலர் சொல்வார்கள், கடவுள் என்றால் கடவாத தூரத்தில் இருக்கிறார் என்று. அப்படி அல்ல, நாம் சமீபத்திலே தேவனோடு உறவாடும் ஒரு நல்ல பிள்ளைகளாக இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அவரோடு கூட உட்காரும் ஒரு ஸ்லாக்கியம், அதை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரும் ஒரு ஸ்லாக்கியத்திலே நாம் இந்த நாட்களிலே காணப்படுகிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செய்த அந்த மகா பெரிய தியாகத்தை நினைத்து இன்றைக்கு நாம் இந்த திருவிருந்திலே பங்கடைய போகிறோம். காட்டிக் கொடுக்கப்படும் அன்று ராத்திரியிலே இயேசு தன்னுடைய அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதித்து பிட்டு தன் சீஷர்களுக்கு கொடுத்தார். இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என் சரீரம் என்று சொன்னார். இதை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு கூட நாம் இதை தேவனுடைய இயேசு நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளையும் அவர் பட்ட அவருடைய உபாதைகளையும் நினைத்து நாம் உட்கொண்டு நம்முடைய சாபத்தை உடைத்தபடினால், நம்முடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டபடினால், நமக்காக செய்த அந்த தியாகத்தை நினைத்து நாம் இப்பொழுது இதை பருகுவோம். தகப்பனே, நம்முடைய சரீரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய சரீரம் ஒவ்வொரு பகுதியிலும் கிழிக்கப்பட்டது. அதில் காணப்படுகிற ரத்தம் ஒவ்வொரு வீதிகளிலும் தெருக்களிலும் உம்மை கொண்டு சென்ற எல்லா பகுதிகளிலும் இன்னும் அரண்மனைகளிலும் தெரிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகா பெரிய அந்த தியாகத்தை இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தியானிக்கிறோம். சிலுவையில் தொங்கின உம்முடைய வல்லமையின் உம்முடைய கோர காட்சி, அதன் மூலமாக எங்களுக்கு சம்பாதித்த சுதந்திரமும் அற்புதங்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்தபடியே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து பருகலாம். பரிசுத்த இரத்தம், வெளியேற பெற்ற இரத்தம், எங்கள் பாவங்களை கழுவின இரத்தம், எங்கள் சாபங்களை உடைத்த இரத்தம். இரத்தத்திற்காக நன்றி இயேசுப்பா. இன்றைக்கும் அந்த இரத்தத்தை சொல்லும் பொழுது அற்புதங்கள் நிகழ்கிறது. இன்றைக்குமாய் இந்த பந்தியிலே பங்கடைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரம் நீட்டி தொட்டு அவள் சரீரங்கள் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றி அற்புத சுகத்தை நீ தருவீராக. எல்லா சாபங்களையும் உடைப்பீராக. கடன் தொல்லை என்ற சாபம், குடும்பத்தில் தலைமுறை என்ற சாபம், சகலதையும் நீ உடைத்தபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு குடும்ப சமூகத்திலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு மக்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து
ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எங்களை ஆசீர்வதிப்பதே எமக்கு பிரியம். எங்களை ஆசீர்வதிப்பு தான் உமக்கு பிரியம் ஆண்டவரே. அதற்காகவே நீ தரித்திரராய் மாறினீர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தினால் அனைத்து முத்தமிட்டு சோர்வுகளையும் சோதனைகளையும் மாற்றி வெற்றியுள்ள வாழ்க்கை மாற செய்யும்படி அவளுக்கு கிருபை தரும்படி உடைய பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம். மீதியான வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து தாரும். உடைய மன்னாவினால் எங்களை திருப்தியாக்கும்படி நீர் மத்தியிலே பிரசன்னராகி உடைய வார்த்தைகள் ஒன்று மாத்திரம் அடியேன் வாயிலிருந்து புறப்படும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 37 அதிகாரம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். எசேக்கியேல் 37 அதிகாரத்தின் 2 முதற்கொண்டு 5 வசனங்கள். இன்றைய என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்பீக் saturated faith word. Speak the word with authority. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களில் நாம் தோல்வியை காணுவதற்கு காரணம் என்ன? யோசித்து பார்க்கலாம். இந்த உலகம் முழுதும் 181+ நாடுகள் முழுதும் பீதியில் காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனைகள், அநேக இடங்களில் பயத்தினாலே சிதறி கிடக்கும் நாடுகள், புல்லாங்குடைய சத்தம் எவ்விடத்திலும் காணப்படுகிறதை பார்க்கலாம். யாரை கேட்டாலும் பயம் நிறைந்த வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனை தன்னகத்தை கொண்ட நாம், நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 37 1 முதற்கொண்டு 5 வரை நான் வாசிக்கட்டும். எசேக்கியேல் சாப்டர் 37 verse 1 to 5. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாயும் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தரிசனத்தை எசேக்கியேலுக்கு தேவன் கொடுத்தார். இது வேறு யாரும் அல்ல, இஸ்ரவேல் வம்சத்தார் என்று வசனம் 11 சொல்லுகிறதை பார்க்கலாம். இன்னைக்கு நான் உங்களோடு பேசும்பொழுது உங்களுக்குள்ளாக உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்று நாம் சற்று யோசித்துக் கொள்ள வேண்டும். தேவனை தன்னகத்தை கொண்ட மக்களுடைய வாயிலே தேவனை உயர்த்தும் துதியும் விசுவாச வார்த்தைகளும், ஒவ்வொருவரை கட்டி எழுப்புற வார்த்தைகளும் ஒவ்வொரு நாளும் எழும்புவதாக. உலர்ந்த, ஒருவேளை உங்களை சுற்றிலும் உலர்ந்த எலும்புகளை போன்ற காலங்கள் காணப்படலாம். வேலையில்லாத ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் தேவையுள்ள பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள் மத்தியிலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும், தேவனுடைய தன்னகத்தை கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வல்லமையோடு கூட நாம் பறைச்சாற்ற, அதை சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபை தருவாராக. எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்த ஒரு வார்த்தைகள் தான். ஏனென்றால் அந்த வார்த்தையிலே வல்லமை காணப்பட்டது. இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். இயேசுவின் வார்த்தையிலே வல்லமை காணப்பட்டது. அவர் வேதபாரகரை போல பிரசங்கிக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். மத்தேயு
7ஆம் அதிகாரம் 28-29 வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 7 verse 28 and 29. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபொழுது அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உலகத்தில் இயேசு வந்தபொழுது அவருடைய வார்த்தைகளிலே வித்தியாசம் காணப்பட்டது. மற்ற வேதபாரகரை போல, மற்ற ஊழியக்காரர்களைப் போல, யூத தலைவர்களைப் போல அல்ல. இயேசுவில் சில வித்தியாசங்களை மக்கள் கண்டு கொண்டார்கள். இன்றைக்கும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கும் வீடுகளிலே, உங்களை சுற்றிலும் காணப்படும் மக்கள் மத்தியிலே நீங்கள் வித்தியாசமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்கள் பேசுகிற விதமாக நம்முடைய வார்த்தைகள் காணப்படக்கூடாது. அவர்கள் ஒருவேளை பயத்தை உருவாக்கும் வார்த்தைகளை அவர்கள் பேசினாலும் நாம் விசுவாசத்தின் வார்த்தைகளையும் அற்புதத்தின் வார்த்தைகளையும் தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களையும் நினைத்து வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்வோம். வேதபாரகரை போல இயேசு போதிக்கவில்லை. மார்க் 1:22 எதையே தான் சொல்கிறது. வேதபாரகரை போல அவர் போதிக்கவில்லை. அவர் போதித்து வல்லமையோடு கூட அவர் போதித்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிருபையுள்ள வார்த்தைகள் இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டது. நன்மையுள்ள வார்த்தைகள். Gracious word proceeded from the mouth of Jesus. அதே அதிகாரத்தின் 36ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணினார். அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் காணப்பட்டது. அவருடைய வார்த்தையிலே வல்லமை காணப்பட்டது. அவருடைய வார்த்தையிலே கிருபை காணப்பட்டது. இயேசுவை சுமந்து செல்லும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டதாக இக்காலகட்டங்களிலே காணப்படட்டும். நம் வாயின் வார்த்தைகளை குறித்து மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை தேவன் பார்க்கிறார். சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையிலே சில தேவையற்ற வார்த்தைகள் வரும்பொழுது நான் உடனே தேவனிடத்தில் கேட்பேன், ஆண்டவரை மன்னிச்சிடுங்க. கோபத்தில் சில வார்த்தைகளை பேசும்பொழுது தேவன் விரும்ப மாட்டார். ஏனென்றால் உள்ளத்தின் இதயத்தின் நிறைவு வாய் பேசும். மத்தேயு 12:36 சொல்லுகிறது. திருப்புவோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 12. பிரைஸ் காட். நம்முடைய உள்ளத்தில் காணப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். 34 கடைசி பகுதி, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். 37ஆம் வசனம், உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் நீ தீர்க்கப்படுவாய். இயேசு சொல்லுகிறதை பாருங்கள். நம்முடைய வாயின் வார்த்தைகளை மிகுந்த கவனமாய் இருப்போம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒருவனை சமாதானத்திற்குள்ளாய் நடத்தும், ஒருவனை கோபப்படுத்தவும் முடியும். வாயின் வார்த்தைகள் மிகுந்த கவனமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயின் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக காணப்படுகிறீர்கள். உலகத்திற்கு சாட்சிகளாக காணப்படுகிறவர்களை வாழ்விலே கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நிரம்பி காணப்படுவதாக. இயேசுவை பாருங்கள், நமக்கு முன்பாக காணப்படுகிற நல்ல உதாரணம். மார்க் 1:35 சொல்லுகிறது, இருட்டோடு அவர் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்தாராம். இருட்டோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பார். அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்வார். நீங்கள் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஐம்புலன்களையும் தேவனிடத்திலே கொடுத்து தேவனிடத்தில் சமூகத்தில் யாவற்றையும் சமர்ப்பணம் செய்து அவருடைய வார்த்தையினாலே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையினாலே உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 8:1-2 வாசிப்போம். யோவான் 8:1-2. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார்.
பாருங்க, வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:1-2, இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபொழுது, பாருங்க வசனத்தை, மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இதுதான் அவருடைய ரொட்டீன். ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியம் தான். நைட்டு ஜபத்துக்கு போவார், காலையில் சபைக்கு வந்துடுவார், மக்களுக்கு போதிப்பார். எங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை காணப்பட்டது? அவருடைய வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள், வல்லமை நிறைந்த வார்த்தைகள், பலன் நிறைந்த வார்த்தைகள், அதிகாரம் நிறைந்த வார்த்தைகள். பார்த்து ஜனங்கள் எங்கிருந்தாலும் ஜனங்கள் ஓடி வந்தார்கள். காரணம், தெய்வ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட வல்லமை. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகுந்த கவனமாக காணப்படுவதாக, உப்பால் சாரமேறப்பட்டதாக எப்பொழுதும் காணப்படுவதாக. நீதிமொழிகள் 18:21 அநேகருக்கு தெரியும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் காணப்படுகிறது. தேவன் நம்முடைய நாவிலே ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எல்லா மனிதனுடைய அதிகாரமும் சற்று அதிகாரங்களை தேவன் தன் நாவிலே வைத்திருக்கிறார். அவருடைய எதிர்காலங்கள் குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை குறித்து தான் காணப்படுகிறது. தன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்திலே ஒரு வார்த்தை உருவாகும் பொழுது அந்த வார்த்தை தெய்வ பிரசன்னத்தோடு கூட நாம் இருக்கிறபடினால் அந்த வார்த்தை தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறது. நான் பெங்களூர் மாவட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, பட்டணத்திலே வேலை செய்யும் பொழுது, இந்தியாவிலே இரவு பணிக்காக நான் கடந்து சென்றேன். இன்றைக்கு நேரால் ஒர்க் பண்ணும் பொழுது, அப்பொழுது எனக்கு முன்பாக ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு என்னுடைய நண்பன் போகும் பொழுது என்னை பார்த்து வந்தனம் செய்தார். திடீரென்று அவரை கூப்பிட்டு நான் சின்ன ஜெபம் பண்ணேன். சொன்னார், ஃபாதர், நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், சின்ன ஜெபம், ஆண்டவரே பாதுங்க. எதற்காக ஜெபித்தேன்னு எனக்கு தெரியாது. அந்த இரவிலே பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அவனை மீட்டார். அவன் அயர்ந்த நித்திரை நேரத்திலே, அந்த மழை நேரத்திலே பேருந்து சென்று பஸ் சென்று அந்த மரத்திலே மோதி அவன் கையை பிடித்து இழுக்கவும் அவன் யோசித்ததெல்லாம் ஃபாதர் ஜெபம் பண்ணினாரே. வந்தான், எங்கள் முழு கம்பெனிக்கு சொல்லிட்டான், ஃபாதர் ஜெபித்ததினால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். உன் வாயில் காணப்படுகிற வல்லமையை நாம் சில வேளைகளில் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். நமக்குள்ளாக கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்பதை மறந்து போகிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் என்பதை மறந்து போய் நம்முடைய வாயை தேவையற்ற காரியங்களுக்கு கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலாக மற்ற காரியத்துக்கு பங்காளிகளாக மாறுகிறோம். அநேக காரியங்களை சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலும் அற்புதங்கள் உண்டு. உங்கள் வாயிலே அதிகாரம் உண்டு. உங்கள் வாயிலே தேவன் இருக்கிறபடினால் அவருடைய வல்லமை உண்டு. உங்கள் வாயிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறபடினால் அதிலே அதிகாரமும் சுகமும் உண்டு. கிருபையுள்ள வார்த்தைகளை நாம் பேசுவோம். கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிப்போம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து மிகுந்த கவனமாக காணப்படுங்கள். நீதிமொழிகள் 6:2 அதில் மிக அழகான ஒரு வார்த்தை காணப்படுகிறது. உன் வாயின் வார்த்தையினாலே நீ பிடிக்கப்பட்டாய். நீ உன் வாய் மொழிகளாலே சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளாலே பிடிக்கப்பட்டாய். யோசித்து பாருங்கள். அப்படி என்றால் நமக்கு என்ன தேவன் கொடுத்திருக்க கிருபைகள் என்ன? வாசிப்போம். ஏசாயா 50:4 நான் உங்களுக்கு வாசித்து காட்டட்டும். ஐசாயா chapter 50 verse 4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற சொல்ல, சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. பாருங்கள், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். தந்தருள்கிறார் அல்ல, தந்தருளினார் பாஸ்ட். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை சுமந்து செல்லும் கர்த்தருடைய பிள்ளையே,
உனக்குள்ளாய் இருக்கும் தேவனுடைய வல்லமை மறந்து காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளாய் கர்த்தர் வைத்திருக்கும் கிருபையை பாருங்கள். the wisdom tongue, கல்விமானின் நாவை கர்த்தர் உனக்குள்ளாய் வைத்திருக்கிறார். கல்விமானின் நாவு, காலைதோறும் அவர் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தரோடு வாழும் கர்த்தருடைய பிள்ளைகள், காலை நேரம் இன்ப ஜெபதானமே. ஹல்லேலூயா. அந்த அருமையான ஒரு வார்த்தை, ஒரு பாடல், அது காலங்களிலே சகோதரி நவரோஜ் அவர்கள், சாரல் நவரோஜ் பாடின பாடல். காலை நேரம் இன்ப ஜெபதியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஒவ்வொரு நாட்காலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். Let's look at this role model, Jesus. இருட்டோடு காலையிலே சொல்வார். அவருடைய சமூகத்திலே, பிதாவின் சமூகத்தில் அமர்ந்திருப்பார். அந்த நாளுக்கு எங்கு செல்ல வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று உறவாடுவார். அதே பாணியிலே நீங்கள் நானும் செய்ய வேண்டும். ஏனென்றால் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை சொல்ல நீ அறியும்படிக்கு அவர் கல்விமானின் நாவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். What a great God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம் தேவனை போல ஒரு தெய்வம் இல்லை. வாயின் வார்த்தைகள், அவர் விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததை பாருங்கள். Let's turn our Bible to Mark chapter 11 please. மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பலாம். 22 முதற்கொண்டு எஸ் 22 onwards. எஸ் அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சற்று தியானிப்போம். 3 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். இயேசு தன் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய விசுவாசம் சகலதை உருவாக்கின வார்த்தையிலே காணப்பட்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. இங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி, word, faith saturated word, முக்கியமானது. உன் வாயின் வார்த்தைகளை மிகுந்த உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருப்பாரானால், விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறவருமாகிய அவர் இருப்பார் என்றால், உங்கள் வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டதாக ஒரு வார்த்தை சொன்னால் போதும். மத்தேயு 8:8 பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, only one word, that's enough. 100 கேட்டால் ஒரு வார்த்தை. அதே கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருப்பார் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தையிலும் வல்லமை உண்டு. இந்த கம்பெனியில் வேலை செய்யும் பொழுது ஒரு நபர், அவர் வேறு சமயத்தை சேர்ந்தவர். ஒவ்வொரு தடவையும் நான் உள்ளே வரும்பொழுது பெருமைக்கு சொல்லவே இல்லை, நான் மறைந்து ஓடுகிறதை பார்த்திருக்கிறேன். அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு கேட்டேன், என்னை பார்த்து ஓடுவதன் காரணம் என்ன சொன்னான். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்குது. நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். ஏன்னா உங்களுடைய நாக்கில் ஒரு மச்சம் இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு. நீங்கள் சொன்னால் அப்படியே நடக்குது. அதனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து பேசாதீங்க. ஒரு தேவனை அறியாத மனிதன் தேவனை அறிந்த ஒரு மனிதனுக்குள்ளாய் காணப்படுகிற வல்லமையை அறியும் பொழுது நாம் இந்த சூழ்நிலைகளை முடிக்க மாற்ற உங்கள் வாயின் வார்த்தையினால் முடியும். உன் வாயின் வார்த்தைகள் மிகுந்த கவனமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கும் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை ஸ்தலமாய் இருக்கட்டும், குடும்பமாய் இருக்கட்டும்,
வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், படிப்பின் காரியமாக இருக்கட்டும், நிதி நிலைமையின் காலமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாயின் வார்த்தைகள் மெருகேற்றப்பட்டு அபிஷேகத்தோடு கூட வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமைகளையும் நீங்கள் காண முடியும். 3 காரியங்களை பாருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், first the word, saturated faith word. இரண்டாவது believe. Number 3, you will see that. அவன் சொன்னபடியே ஆகும். தள்ளுண்டு போ என்று சொல்லி, the first word. பாருங்க, வார்த்தை வருது பாருங்க. முதல்ல நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லணும். மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த 12 வருடங்கள் பெருமாடுள்ள பிள்ளை பெண் செய்தது என்ன? தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாலாம். என்ன சொன்னாலாம்? நான் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் போதும் என்று சொல்லி. எத்தனை அருமையான வசனம் பாருங்க. மார்க் 5ஆம் அதிகாரத்தில், சில அதிகாரத்துக்கு முன்பானது, கரெக்டு. 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவள் சொல்ற வசனத்தை பாருங்க, என்ன அழகா சொல்றா. அவள் சொன்ன வசனத்தின் நான் படிக்கிறேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27ஆம் வசனம் 5:27 மார்க். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. இங்கே ஒரு சொல்லி பார்க்கிறோம். வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வருவதற்கு முன்பாக நாம் அதை சற்று யோசிக்கிறோம். First is conceive inside our heart. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் வாயின் வார்த்தைகளை பேசும் பொழுது கவனத்தோடு கூட கர்த்தரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டதாக நாம் பேசும் பொழுது நடக்கிறது. இந்த வைரஸ் நேரத்தில் எதிர்காலத்தை குறித்து உலகமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆமாம் அப்படிதான் நடக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், என் பிள்ளைகளோட எதிர்காலம் மிகுந்த சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும், ஹல்லேலூயா என்று கர்த்தரை குறித்து பேசுவீர்களா? என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது சொல்ல முடியுமா? சங்கீதம் 91:7 சொல்லுகிறது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வார்த்தையை டிக்ளேர் பண்ணுங்க, டிக்ளேர் பண்ணுங்க. நத்திங் will come. வாதைவின் கூடாரத்தை அணுகாது. 10ஆம் வசனம் சொல்லுது, கேடு உனக்கு வராது, வாதைவின் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையிலும் வல்லமை. உன் வார்த்தையில் தேவ வார்த்தையை உங்களுக்குள்ளாக எடுத்து அதை விசுவாசத்தோடு கூட இணைத்து வார்த்தைகளை வெளியே சொல்லுங்கள். சாதாரண வார்த்தையாய் சொல்ல வேண்டாம். உங்கள் வாயிலே காணப்படுகிற வார்த்தைகள் தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட்ட வார்த்தையாய் வரும்பொழுது நிச்சயம் கிரியை செய்யும். 3 காரியங்கள். முதலாவது வார்த்தை, இரண்டாவது விசுவாசம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியாகும். நேரமில்லாதபடியால் நான் வேகமாக சொல்லுகிறேன். 24ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் விசுவாசம் ஆகும். ஜெபம் விசுவாசம் ஆகும். ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொண்டோம் என்ற நிலையை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். கடைசியாக 2 விசுவாசத்தை சற்று உங்களுக்கு கோடிட்டு காட்டி முடிக்க வாஞ்சிக்கிறேன். அதை நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்தின் 20 பார்க்கலாம். ரோமன் chapter 4 verse 20 onwards you can see that faith of Abraham. ஆபிரகாமின் விசுவாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தூரத்திலே பார்த்தான், நடக்குமோ நடக்காதோ என்றில்லை, அதை அப்படியே விசுவாசித்தான். காணாமல் விசுவாசித்தான். கண்டு விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்களும் நம்முடைய மத்தியிலே உண்டு. வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29. யோவான் 20ஆம் அதிகாரம் 29. ஹல்லேலூயா. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். இங்க பாருங்க, இங்க ஒரு விசுவாசம். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? அது வந்துடும்,
பூனை வரும், நரி வரும். அப்படி நடக்க போது நாட்டுக்குள்ள செகண்ட் வேவ் வருது, தேர்ட் வந்து என்னை முழுங்கிடும். உலகம் என்ன நடக்க போகிறதோ எனக்கு தெரியாது. இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் வரை கர்த்தரோடு வாழும் மக்களுக்கு ஆசீர்வாதம், கர்த்தரை தன் நகத்தை கொண்ட மக்களுக்கு ஜெயம், கர்த்தரை தன்னகத்தை கொண்ட மக்களுக்கு பெரிய காரியங்கள், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே தேவ வல்லமையோடு கூட பேசுங்கள். இயேசுவை போல அதிகாரத்தோடு, இயேசுவை போல வல்லமையோடு, இயேசுவை போல கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். உலகத்தை கலக்குகிறவள் நீங்களாய் மாறுங்கள். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யுங்கள். உங்களை பார்த்து உலகம் பயப்படட்டும். இவர்களுக்குள்ளாய் கர்த்தர் இருக்கிறார். இவர்கள் சொல்வது நடக்கிறது. இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சாட்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? தகப்பனே, விசுவாச வார்த்தைகளை எங்களுக்கு பேசும்படி நாளிலே கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எப்படி உலகத்தில் வாழ்ந்தீரோ, எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தீர், எத்தனையோ மக்களுடைய வசை சொற்களுக்கு ஆளாய் மாறினீர். ஆனாலும் கூட உங்களுடைய வார்த்தையிலே வல்லமை காணப்பட்டது. உங்களுடைய வாயின் வார்த்தையிலே வல்லமை, சுகமாக்கும் வல்லமை கடந்து சென்றது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கினது. நீ தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாக மாறினபடி இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உங்களுடைய வார்த்தைகளை அனுப்பும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகள் தீவிரமாய் செல்லும் வார்த்தைகள். ஹல்லேலூயா. சுகமாக்கும் வல்ல வார்த்தைகள், விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்க செய்கிற வார்த்தைகள் ஒவ்வொருக்குள்ளாய் எப்பொழுது கடந்து செல்வதாக, ஒவ்வொருவரையும் அக்கினிமயமாய் மாற்றும். அவருடைய வாயின் வார்த்தைகளை வல்லமையோடு கூட உம்மை சுமந்து செல்லும் வார்த்தைகளாக அவர் பேச அவருடைய கற்றுத்தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த தேவைகளோடு உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்காய் உடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட அவனை பேசும். அவருடைய அற்புதங்களை செய்து, இன்றைக்கு அற்புதங்களை செய்து உடைய நாமத்தை மையப்படுத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், ஒற்றுமை, ஏக சிந்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் காணப்படுவதாக உமக்கே துதியும் கனம் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யக்கும் சிநேகம் வழி நடத்துதலும் என்றும் என்றுமே வருவரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக.